ஸோ இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் வைஸ் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் 15 டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா ஃபேமிலியோட சப்போர்ட் இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேமிலில இருக்கக்கூடிய ஒரு அ பெரிய நபர், பெரிய மனிதர் இவங்க கிட்ட ஒரு கைடன்ஸ் அவங்க வந்து எடுத்துக்கணும். அவங்க பிசினஸ்ல இருந்தாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இன்னும் பிசினஸ எப்படி டெவலப் பண்ணலாம்? இன்னும் வந்து வேலையில எப்படி நல்ல விதமான ஒரு ப்ரமோஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணலான்றத ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். அது அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும், அதை எந்த ஒரு ஈகோவும் இல்லாம அவங்ககிட்ட அந்த ஒரு கைடன்ஸ் எடுத்து அத வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா, ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். ஸோ ஃபேமிலிக்குன்னு ஒரு நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு இருப்பாங்க. அதனால பிசினஸ் நல்ல விதமா ப்ராஃபிட்டபிளா போகணும். இல்ல வேலையில வந்து இன்னும் அடிஷனலான ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாரி கூட யோசிச்சாங்கன்னா, அதுவும் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ அது அந்த ஃபுல்ஃபில்மென்ட்டும் நடக்கும். இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல. கரியர் வைஸ் அவங்களுக்கு. அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் வைஸ் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பேச்ச கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆ இவங்க வந்து லைக் எடுத்தெறிஞ்சு பேசுறது, இல்ல ரொம்ப ரூடா பேசுறதுனால கண்டிப்பா பிரச்சனைகள் வந்து நிலவும். ஸோ அது இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏற்படுற பிரச்சனை என்ன ஆகும்னா, மத்தவங்க சைடும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் ஈஸியா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பை இவங்களே உருவாக்கி குடுக்குற மாரி இருக்கனால, பேச்சுவார்த்தையில மட்டும் ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். நிதானமா இருக்கணும். மோஸ்ட்லி வந்து கோவத்துல பேச்ச கண்ட்ரோல் பண்றது ரொம்ப அவசியமா இருக்கும்.